ஓகே. குட் மார்னிங் டு ஆல். நான் உனக்கு போன கிளாஸ் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த சில சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய தியரி பேசிஸ்லாம் நான் சொன்னேன். ஓகேவா? இப்போ அதில் நான் சொன்னேன் பார்த்தியா, சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்டு பீம், டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்டு பீமுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன். சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்டு பீம்லாம் என்னென்னு சொன்னேன், டென்ஷன் ஜோனில் மட்டும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வரும்னு சொன்னேன். அதுக்கான பிக்சர் தான் இந்த பிக்சர். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் ஜோன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த பிக்சர் என்ன அப்படின்னா, சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷனுக்கு இருக்கக்கூடிய டயக்ராம். அடுத்து டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்டு பீமுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டென்ஷன் ஜோன், கம்பல்சன் ஜோன், ரெண்டு ஜோன்லையுமே என்ன வந்திருக்கு, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த சென்டரில் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க பார்த்தியா, அந்த சென்டரில் யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸு ஒரு ஜோனில் மட்டும் வந்துச்சுன்னா அது சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்டு பீம், ரெண்டு ஜோன்லேயும் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்டு பீம். அவ்வளோதான் தம்பி. இதுதான் நான் உனக்கு போன கிளாஸில் சிலபஸை வச்சு உனக்கு சொல்லியிருப்பேன், ஜென்ரல் பர்த் ஏரியா. இதுலேயே அதுக்கான டெஃபினேஷன் தான் இது. சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும். இனிய ஆக்சி செக்ஷன். ஆக்சி செக்ஷன்னா என்ன அப்படின்னா, ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இனிய ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் செக்ஷன் இஃப் த ஸ்டீல் ஈஸ் ப்ரொவைடட் டு டென்ஷன் ஜோன். அவ்வளோதான். அப்படின்னா அது சிங்கிள். அதுவே ஸ்டீலை வந்து டென்ஷன், கம்பல்சன் ரெண்டு பக்கமும் நீ ப்ரொவைட் பண்ணியிருந்த அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து நமக்கு இதில் இன்னொரு ஜென்ரல் மிக்ஸ் இருக்குது, இன்னொரு ஜென்ரல் டேர்ம்ஸ் ரெண்டு இருக்குது. என்ன அப்படின்னா டிசைன் மிக்ஸ், நாமினல் மிக்ஸ்னு ரெண்டு இருக்குது. ஓகேவா? அப்போ டிசைன் மிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு கான்கிரீட்டோட கிரேடை அதோட கம்போசிவ் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது டிசைன் மிக்ஸ். ஓகேவா? கம்பல்சிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன, அது உனக்கு தெரியும். என்ன அப்படின்னா, இப்போ சம்திங் ஒரு கான்கிரீட் இருக்குது அப்படின்னா அதை வந்து M20 கான்கிரீட் அப்படின்னா அதை 28 days க்யூரிங் பண்ணி டெஸ்ட்டு பண்ணும்போது அதோட கம்பல்சிவ் ஸ்ட்ரென்த் 20 Nm²க்கு மேலே இருக்கணும். அப்போ அது M20 கான்கிரீட், அது உனக்கு தெரியும். இப்போ அந்த பேசிஸில் பார்க்கும்போது M10 கான்கிரீட்னா அதோட கம்பல்சிவ் ஸ்ட்ரென்த்து ஆஃப்டர் 28 days எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 10 இருக்கணும். M15னா 15 இருக்கணும், 20னா 20 இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க பார்த்தியா, கிரேட் பண்ணுறாங்களே, இந்த கிரேடிங்க்கு பேர் தான் டிசைன் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நாமினல் மிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ M20 கான்கிரீட்னு பார்த்துட்டேன். அப்போ M20 கான்கிரீட்டை நீ வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ளேஸ் பண்ணும்போது எப்படி மேக் பண்ணுவேன் அப்படின்னா, M20க்கு ஒரு மிக்ஸ் ரேஷியோ வச்சுருப்பேன். இப்போ M20னா 1:1.5:3ன்னு ஒரு மிக்ஸ் ரேஷியோ இருக்கும். அப்போ அதில் 1ங்கிறது சிமெண்ட்டு, 1.5ங்கிறது ஃபைன் அக்ரிகேட்டு, அந்த 3ங்கிறது கோர்ஸ் அக்ரிகேட்டு. இந்த மிக்ஸ் ரேஷியோ இருக்குது தெரியுமா, இந்த மிக்ஸ் ரேஷியோவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் கிரேடட் பண்ணுறதுக்கு பேர் நாமினல் மிக்ஸ். அவ்வளோதான். இங்கே சொல்லியிருப்பாங்க, இஃப் த கான்கிரீட் இஸ் ஸ்பெசிஃபைடு ஆஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் அண்ட் வால்யூம் இஸ் நோன் அஸ் நாமினல் மிக்ஸ் கான்கிரீட். நீ அந்த கிரேட் பண்ணுற பற்றியா, அது வந்து கம்போசிவ் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து பண்ணின அப்படின்னா அது டிசைன் மிக்ஸு, மிக்ஸ் ரேஷியோவை பொறுத்து பண்ண அப்படின்னா அது நாமினல் மிக்ஸ். அவ்வளோதான்டா தம்பி, வேறு ஒன்றுடா. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இந்த 2 மார்க்கு கம்பல்சரி எல்லா எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. ஓகேவா? மாடுலர் ரேஷியோ. மாடுலர் ரேஷியோனா என்ன அப்படின்னா, அதாவது அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் எம்முன்னு டினோட் பண்ணுவோம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்லாம் படிச்சிருப்பேன், எம் கேபிட்டல் எம் ஸ்மால் எம் அப்படின்லாம் காமிச்சிருக்க மாட்டேன், எம்முன்னு போட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ இங்கே யூஸ் பண்ணும்போது ஸ்மால் எம் கேபிட்டல் எம்லாம் கரெக்டாக பார்க்கணும். கேபிட்டல் எம்முங்கிறது மொமெண்ட்டு, ஸ்மால் எம்முங்கிறது மாடுலர் ரேஷியோ. அதே மாதிரி டியோட வேல்யூ டினோட் பண்ணும்போது கேபிட்டல் டி கொடுத்துருந்தானா அதுக்கு ஒரு டினோஷன் ஆகும், ஸ்மால் டி கொடுத்தா அதுக்கு ஒரு டினோஷன் ஆகும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். எது என்னங்கிறது நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தெளிவாக பார்க்கணும். ஓகேவா? இப்போ மாடுலர் ரேஷியோனா என்ன அப்படின்னா, எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீலுக்கும் எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் கான்கிரீட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸு தான் மாடுலர் ரேஷியோ. அவ்வளோதான். சப்போஸ் உனக்கு வந்து அந்த சென்டென்ஸை கரெக்டாக அமைக்க தெரியலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, M is equal to 280 divided by 3 into sigma CBC அப்படிங்கிறத எழுதி வைக்கணும். இந்த 2 மார்க்கு எங்கே இருக்கும் அப்படின்னா உன்னோட IS 456 கோட் புக்கில் பேஜ் நம்பர் 80 இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணலாம், படிக்க தேவையில்ல, டேரெக்டாக எடுத்து எழுதுனா மட்டும் போதும். ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இது. அப்போ இந்த மாடுலர் ரேஷியோ வச்சு நான் என்ன பண்ண போவேன் அப்படின்னா, இதுக்கு கீழே ஒரு டேபிள் கொடுத்துருப்போம். அந்த டேபிளை பாருங்க. அந்த டேபிளை பார்த்தேன் அப்படின்னா கிரேட் ஆஃப் கான்கிரீட், கான்கிரீட்டோட கிரேடெல்லாம் டாப்பில் கொடுத்துருப்பான். கீழே அதோட பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸின்
பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் பெண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுக்கு மட்டும்தான் இந்த டேபிள் யூஸ் ஆகும். ஓகேவா, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் இந்த டேபிள் யூஸ் ஆகும். லிமிட் ஸ்டேட்டுக்கு இந்த டேபிள் யூஸ் ஆகாது. என்ன அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உனக்கு கான்கிரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் கிரேடு கொடுத்துருவான். அதோட வேல்யூவை நீ ப்ராப்ளத்தில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிள்லேருந்து வேல்யூ எடுத்துக்கணும். லிமிட் ஸ்டேட்டுக்கு என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே எடுத்துக்கணும். இதுதான் இந்த 2 மெத்தடுக்குரிய டிஃபரன்ஸு. இப்போ இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கான் அப்படின்னா சிக்மா சிபிசிக்கு டைம் கொடுத்துருக்கான். சிக்மா சிபிசி உனக்கு சப்போஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறா, எனக்கு ரெக்டாங்குலர் பீம் டைமென்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக யூஸ் M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட்னு சொல்லிடுவான். அப்போ M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட்னா இந்த டேபிளை பாரு. M20க்கு கீழே என்ன வேல்யூ இருக்குது? 7 இருக்குது. அதான் நீ எடுத்துக்கணும். முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன கான்கிரீட் கிரேடு கொடுக்குறானோ அதுக்கு கீழே இங்கே என்ன வேல்யூ இருக்கோ இதுதான் எடுத்துக்கணும். இது வந்து உனக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா IS 456 பேஜ் நம்பர் 81 இருக்கும். எல்லாத்துக்குமே நான் இங்கேயே பேஜ் நம்பர் நோட் பண்ணி தான் வச்சுருப்பேன், பார்த்துக்கோங்க. நீனும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் எங்கே வரும் அப்படிங்கிறத. ஓகேவா, அடுத்து செகண்டு அடுத்த டேபிள் பார்த்து மாடுலர் ரேஷியோ. மாடுலர் ரேஷியோனா 280/3 × சிக்மா சிபிசின்னு போட்டியா, அப்படியும் போடலாம். இந்த டேபிளில் டேரெக்டாக வேல்யூ கொடுப்பான். M20னா 13.33, அதுதான் அதிகமாக ஆகும். மேக்ஸிமம் உனக்கு எல்லா ப்ராப்ளத்துலேயுமே M20 கான்கிரீட்டு FE 415 தான் கேட்பான், வேறு எதுவும் கேட்க மாட்டான். முடிஞ்சது தம்பி. இவ்வளோ தான் வந்து இதில் கேட்கக்கூடிய பேசிக்ஸ் தியரிஸ். ஓகேவா, அடுத்து இப்போது சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்டு பீம் இருக்குது அப்படின்னா நான் அதை எப்படி டிசைன் பண்ண போவேன், அதுக்கான டிசைன் ப்ரொசீஜர் தான் இது. ஓகேவா, இப்போ சம்திங் ஒரு சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்டு பீம் இருக்குது. இனிஷியலாக நான் அதை டிசைன் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதோட டிசைன் ப்ரொசீஜரை தெளிவாக படிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாரு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுத்துருக்கதை எடுத்து எழுத சொல்கிறான், அதுதான் கிவன் டேட்டா. செகண்ட் என்ன சொல்கிறான், ஸ்டெப் 2ல் அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டுபிடிக்க சொல்கிறான். அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நான் உனக்கு ஒரு வேல்யூ சொன்னேன் பார்த்தியா, சிக்மா சிபிசி, அதுதான் அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ். சிக்மா சிபிசி சிக்மா எஸ்டி ஜேக்யூ, ஜேவும் கியூவும் கான்ஸ்டன்ட்டு 0.91 0.9 அப்படியே எடுத்துக்கலாம் நீ. ஓகேவா, அது சேஞ்ச் ஆகாது, அவ்வளோதான். அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 வரும்போது டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். டைமென்ஷன்னா என்ன அப்படின்னா என்ன வேல்யூ நமக்கு கொடுக்கலையோ அதை கண்டுபிடிக்கணும், அதுதான் டைமென்ஷன். முடிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், லோடு கால்குலேட் பண்ணணும். அந்த லோடுக்குள்ளே நிறையா கொடுத்துருப்பான், டெட் லோடு, லைவ் லோடு, ஃப்ளோ ஃபினிஷிங், செல்ஃப் வெயிட்டு. அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் சொல்கிறேன் என்னென்னு. அடுத்தது இது நேற்று நைட்டே நான் சொல்லியிருப்பேன், ஜென்ரல் தியரி சொன்ன பற்றியா, லோடுக்கு அப்புறம் பெண்டிங் மூமெண்ட்டு, சியர் ஃபோர்ஸு, அடுத்து டெப்த்து செக் பண்ணுவோம், அடுத்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு கால்குலேட் பண்ணுவோம். கடைசி ஸ்டெப்பு டவ்வியும் டவ்சியும் கண்டுபிடிப்போம். அந்த டவ்வியும் டவ்சியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேஷன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து டிசைன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இப்போ அதுக்குள்ளே ஃபார்முலா என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டைமென்ஷன்னு ஒன்று சொன்னேன். அப்போ அந்த டைமென்ஷனு எஃப்டி டெப்த்தை கண்டுபிடிக்கணும். ஒரு பீம் இருக்குது அப்படின்னா அந்த பீமோட எஃப்டி டெப்த்தை நான் கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டான் பிரச்சனை இல்லை, சப்போஸ் கொடுக்கல, ஓகேவா, சப்போஸ் கொடுக்கல அப்போ நான் என்ன பண்ணணும், கொடுக்கலங்கிற சுச்சுவேஷனுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் இந்த கண்டிஷன். எஃபெக்டிவ் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேன் பை 10. ஸ்பேன் பை எஃப்டி டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேன் பை 10ன்னு போட்டிருக்கானா. அப்போ அந்த இடத்துல ஸ்பேனுங்கிற இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளத்தில் உனக்கு எஃபெக்டிவ் ஸ்பேன் கொடுப்பான். அந்த எஃபெக்டிவ் ஸ்பேன் என்ன டைமென்ஷனில் இருக்கும் அப்படின்னா மீட்டரில் இருக்கும். அப்போ அந்த மீட்டரை நீ என்னவா பண்ணணும் அப்படின்னா எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணணும். மீட்டரை எம்எம்மாக மாற்றணுன்னா இன்ட்டு 1000 போட்டோம் அப்படின்னா என்னம்மா வாங்கிடும், எம்எம்மாக மாறிடுமா. அப்போ நமக்கு ஒரு 5 மீட்டர் ஸ்பேன் கொடுக்குறோம் அப்படின்னா 5 × 1000 போட்டோம்னா 5000 வந்துடும். அப்போ 5000 / 10 போட்டோம் அப்படின்னா எஃப்டி டெப்த்து கிடச்சோம். இப்போ எனக்கு எஃப்டி டெப்த்து கிடச்சிருச்சு, அதை நான் ஓவரால் டெப்த்தாக மாற்றணும். என்ன பண்ணணும், எஃபெக்டிவ் கவருங்கிறத நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உனக்கு சொல்லியிருப்பேன். கவருங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போது கான்கிரீட்டில் வந்து நீ கான்கிரீட்டு மேக் பண்ணியிருக்காங்கன்னா நின்று பார்க்கும்போது உனக்கு கான்கிரீட்டு தான் தெரியும், கான்கிரீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டீலும் உன் கண்ணுக்கு தெரியாது. ஏன் கீழே பாட்டம்லேயும் சரி டாப்லேயும் சரி எல்லா 4 ஃபுல்லாக அந்த கான்கிரீட்டை சுற்றி வர அப்படின்னா சுற்றி வரும்போது கான்கிரீட்டு தான் தெரியணும், கம்பி தெரியக்கூடாது. அப்போ கம்பிக்கு வெளியிலையும் கான்கிரீட்டை நீ ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். எதனால் அப்படின்னா கம்பி வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா சீசன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது கம்பி என்ன ஆகிடும், தூக்கு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகிடும்.
இன்னும் இல்லை. இப்போ நம்ம உடம்பு மாதிரி தான். இப்போ நம்ம ஹெல்த்து, நம்ம எலும்பு இருக்குது அப்படின்னா நமக்கு மேலே தோல்லாம் இருக்குது. இந்த தோல்லாம் இல்லாமல் வெறும் எலும்பு மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா எலும்பு வந்து டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்குமா? இருக்காது. அந்த எலும்புக்கான டேமேஜஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மேலே தோல்னு ஒன்று ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் அதுவும். ஓகேவா? அப்போ எஃபெக்டிவ் கவர் நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். நான் இங்கே எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 50 mm பண்ணியிருக்கேன். அப்போ நீ வந்து எஃபெக்டிவ் டெப்த்துலேருந்து ஓவரால் டெப்த்தை கண்டுபிடிக்கணும்னா கவர் வேல்யூவை ப்ளஸ் பண்ணணும். ஓவரால் டெப்த்துலேருந்து எஃபெக்டிவ் டெப்த்தை கண்டுபிடிக்கணும்னா கவர் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். அந்த 2 டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கோ. அவ்வளோதான். அடுத்து லோடுக்குள்ளே வரும்போது செல்ஃப் வெயிட் கண்டுபிடிக்க போவேன். செல்ஃப் வெயிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போது செக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த செக்ஷனோட ஒரு ரெக்டாங்குலர் பீம் வருது அப்படின்னா அந்த பீமோட ஏரியா இன்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட். அவ்வளோதான். இப்போ ரெக்டாங்குலர் பீம் இருக்குன்னா அதோட ஏரியா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? பி இன்ட்டு டி. அவ்வளோதான். அதுதான் இங்கே போடுவோம். டிங்கிற இடத்துல ஓவரால் டெப்த்தை போட்டுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பி இன்ட்டு டி இன்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட். அந்த யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட் 25 kN/m. அவ்வளோதான். போட்டோம் அப்படின்னா நமக்கு செல்ஃப் வெயிட் கிடச்சிடும். அடுத்து பெண்டிங் மூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா WL²/8. ஜென்ரலாக சிம்பிளி சப்போர்ட்டட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு WL²/8 தான் வரும். முடிஞ்சு போச்சு. அடுத்தது சிஎஃப் ஃபோர்ஸ்க்கு WL/2 போட்டோம் அப்படின்னா சிஎஃப் ஃபோர்ஸ் கிடச்சிடும். அதுக்கப்புறம் எஃப்டி டெப்த்தை செக் பண்ணுவோம். எஃப்டி டெப்த்தை செக் பண்ண என்ன ஃபார்முலானா D = m/Q × P. இதில் நமக்கு M தெரியும். எம்னா என்ன அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட்டு, Qனா ஸ்டாண்டர்ட் வேல்யூ, Bனா ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பான். எடுத்து போட்டோம் அப்படின்னா எஃப்டி டெப்த்து முன்னே நம்மளாம் அசீவ் பண்ண பற்றியா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில், அதை இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. அடுத்து சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் டவ்விக்கு என்ன ஃபார்முலானா VU/BD. VUனா என்ன அப்படின்னா சிஎஃப் ஃபோர்ஸ். விங்கிற டேர்மு சிஎஃப்காக மட்டும்தான் வரும். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ விங்கிற டேர்ம் இடத்துல வருது அப்படின்னா அந்த வினால ஷியர் தான். அடுத்தது டவ்வி கண்டுபிடிச்சிட்டோம். டவ்சி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பிடின்னு ஒரு வேல்யூ வேணும். அந்த பிடி வேல்யூ கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா அந்த பிடிங்கிறது என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ பர்சன்டேஜ் நான் யூஸ் பண்ண போகிறேங்கிறது தான். அதுக்கு என்ன ஃபார்முலானா 100 AST/BD போட்டோம் அப்படின்னா பிடி கிடச்சோம். இந்த பிடியோட பர்சன்டேஜை வச்சு கோட் புக்கில் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அவ்வளோதான் தம்பி. இதுதான் என்ன அப்படின்னா டிசைன் ப்ரொசீஜர். ஓகேவா? இப்போ டிசைன் ப்ரொசீஜர் முடிஞ்சிடுச்சு. நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். டிசைன் ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் நான் டேரெக்டாக சால்வ் பண்ண போகிறேன். எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ ப்ராப்ளத்தில் கொஸ்டினை ஃபஸ்ட்டு பாருங்கள். டிசைன் ஏ சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் பீம் ரெக்டாங்குலர், அதாவது என்ன பீம்னு சொல்கிறோம் அப்படின்னா சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்டு ரெக்டாங்குலர் கான்கிரீட் பீம்னு சொல்கிறோம். அந்த பீம் வந்து என்ன டைப் ஆஃப் பீம்னு சொல்கிறோம் அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து அதோட வால் திக்னஸ் 300 mm கொடுத்துருக்கான். எஃபெக்டிவ் ஸ்பேனு 5 மீட்டர் கொடுத்துருக்கான். சர்வீஸ் லோடும் கொடுத்துருக்கான். சர்வீஸ் லோட்னா என்ன அப்படின்னா லைவ் லோடு. ஓகேவா? அடுத்தது அடிஷன் டு தி ஓன் வெயிட், அதோட ஓன் வெயிட்டை அதோட சேர்த்துக்கங்கன்னு சொல்கிறான். அடுத்தது M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட்டு Fe415 ஸ்டீல். இவ்வளோதான் உனக்கு டேட்டாஸ் கொடுப்பான். இது தவிர வேறு எந்த டேட்டாஸும் கொடுக்க மாட்டான் டிசைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவை கீழே எடுத்து எழுதுங்க. ஸ்பேன் 5 மீட்டர், வித் ஆஃப் த சப்போர்ட் பியோட வேல்யூ 300 mm, லைவ் லோடு கொடுத்துருக்கான், வால் திக்னஸ் கொடுத்துருக்கான், FCK FY. M20ங்கிறது கான்கிரீட், அப்போ FCKன்னு போடணும். Fe415ங்கிறது ஸ்டீல், அப்போ FYன்னு போடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து அலோவபிள் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா சிக்மா சிபிசி வேல்யூ கொடுத்துருக்கான். சிக்மா சிபிசி நான் உனக்கு சொன்னேன் டேபிளில் எப்படி எடுக்கணும்னு. சிக்மா எஸ்டி எப்படி எடுக்கணும் அப்படின்னா அதே பேஜ் நம்பர் 82ல் பார்த்தேன் அப்படின்னா இங்கேயே இப்போ HYSTன்னு கொடுப்பான். ஓகேவா? அதாவது இதே மாதிரி டேபிளில் பார்க்கும்போது M20க்கு நேராக Fe415க்கு சிக்மா எஸ்டிக்கு வேல்யூ இருக்கும். எடுத்து அப்படியே நீங்கள் எழுத போவோம். அப்போ Fe415நாலே சிக்மா எஸ்டியோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 230 தான் வரும். பக்கத்துலேயே நான் பேஜ் நம்பர் நோட் பண்ணியிருப்பேன், என்ன பேஜ் நம்பர் என்ன கோட் புக்கு அப்படின்னு. ஓகே.
ஓகேவா. அடுத்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணோம், டைமென்ஷன் கண்டுபிடிச்சோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போட்டிருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு டைமென்ஷன் உனக்கு டி வேல்யூ கொடுக்கல. இப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்பேன் பை 10ன்னு போடணும். ஸ்பேன் வேல்யூ எவ்வளோ, நமக்கு 5 மீட்டர் கொடுத்துருக்கான். இன்ட்டு 1000 போட்டோம்னா 5000 டிவைட் பை 10 போட்டோம் அப்படின்னா எஃபெக்டிவ் டெப்த்து கிடைக்கும். எஃபெக்டிவ் டெப்த்துலேருந்து ஓவரால் டெப்த்து கண்டுபிடிக்கணும்னா என்னென்னு சொன்னேன், எஃபெக்டிவ் கவோட வேல்யூவை ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணி ஓவரால் டெப்த்து கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்து லோடு கால்குலேஷன். லோடு கால்குலேஷனுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு செல்ஃப் வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன், பி இன்ட்டு டி இன்ட்டு யூனிட் வெயிட். டிங்கிற இடத்துல ஓவரால் டெப்த்தை யூஸ் பண்ணணும். போட்டோம் அப்படின்னா செல்ஃப் வெயிட் கிடச்சிடும். அடுத்தது டெட் லோடு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கான், எடுத்து எழுதிக்கிட்டோம். லைவ் லோடு கொடுத்துருக்கான், எடுத்து எழுதிக்கிட்டோம். ஃப்ளோ ஃபினிஷிங் எடுத்து எழுதிக்கிட்டோம். எல்லாத்தையும் கூட்டணும்னா டோட்டல் லோடு முடிஞ்சு போச்சு. அடுத்தது பெண்டிங் மூமெண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேணாம், WL²/8 போட்டுக்கோ, அவ்வளோதான். M=WL²/8 போட்டோம் அப்படின்னா இதே ஆன்சர் தான் கிடைக்கும். யூனிட் என்னென்னா கிலோநியூட்டன் மீட்டர். அடுத்து சிஎஃப் ஃபோர்ஸுக்கு WL/2 போட்டோம் அப்படின்னா சிஎஃப் ஃபோர்ஸ் கிடச்சவங்க எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது செக் ஃபார் எஃபெக்டிவ் டெப்த். என்ன பண்ணுறோம், எஃபெக்டிவ் டெப்த்தை செக் பண்ணுறோம். இப்போ எஃபெக்டிவ் டெப்த்தை செக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, D =√M/Q × B. எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் வேல்யூவை இங்கே எடுத்து எழுதியிருக்கான். ஆனால் உனக்கு பெண்டிங் மூமெண்ட்டை எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 53.12. ஆனால் இங்கே எழுதுறது 10⁶ எழுதியிருப்பான். எதுக்காக எழுதியிருக்கான் அப்படின்னா கீழே பியோட வேல்யூ எம்எம்மில் இருக்குது. அப்போ அது கிலோநியூட்டன் மீட்டரில் இருக்குன்னா Nm/mmல மாற்றணும். அதுக்காக என்ன பண்ணியிருப்பான், நியூட்டனை மாற்ற ஒரு 10⁻3,1000, எம்எம்மை மாற்ற ஒரு 10⁻3, அப்போ 10⁶ வரும். அதனால தான் அந்த 10⁶ போட்டோம் அப்படின்னா நமக்கு எஃபெக்டிவ் டெப்த் எவ்வளோ வருது, 441 வருது. ஆக்சுவலாக நம்ம ஸ்பேன் பை 10ல் போடும்போது எவ்வளோ எஃபெக்டிவ் டெப்த் போட்டோம், 500 போட்டோம். அப்போ அதில் லிமிட்குள்ளே தான் வருது அப்படின்னா நீ போட்ட டிசைனு சேஃப். அடுத்து வா, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு கால்குலேட் பண்ணு. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா AST M/σST × J × D. இது நமக்கு எல்லா வேலையுமே தெரியும். எம்னா மொமெண்ட்டு, ஜேனா கான்ஸ்டன்ட் வேல்யூ, டினா எஃபெக்டிவ் டெப்த்து. இப்போ இதில் போட்டோம் அப்படின்னா நமக்கு AST வேல்யூ கிடைக்கும். AST தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீனா அசியூம் பண்ணு, ப்ரொவைட் 2 numbers of 20 mm. இது நம்ம பண்ணுறது தான். இப்போ ஒரு சில பேர் 2 numbers of 16 mm அசியூம் பண்ணினா அதுக்கான வேல்யூ தான். அதை தான் சொன்னேன், இது வந்து அக்யூரேட் ஆன்சர் கிடையாது அப்படின்னு. இப்போ நீ என்ன எடுத்துக்குவியோ அதுக்கு தான் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, நீ என்ன எடுத்துக்குவியோ அதுக்கு தான் ஆன்சர் வரும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆன்சர் வரவே வராது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஃப்ராக்ஷனில் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இப்போ இதில் போட்டோம் அப்படின்னா இதுக்கான ஏரியா கண்டுபிடிக்கணும். என்ன ஏரியா கண்டுபிடிக்கணும்னா 2 numbers of 20 mm நீ ப்ரொவைட் பண்ணல, அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்குலர் இருக்குது அப்படின்னா சர்க்குலருக்கு ஏரியா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, π/4d². அப்போ இங்கே நமக்கு 20 mm சொல்லியிருக்கான், டிங்கிற இடத்துல 20 போட்டுக்கணும். முன்னாடி 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். எதனால் அப்படின்னா எத்தனை நம்பர்ஸும் அதால் மல்டிபிள் பண்ணணும் ஏரியாவை. ஓகேவா, நீ கண்டுபிடிக்கிறது ஒரு நம்பர்ஸுக்கு, உனக்கு எத்தனை நம்பர்ஸோ அதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கணும். பண்ணினோம் அப்படின்னா நீ ப்ரொவைட் பண்ணதுக்கான ஏரியா கிடச்சிடும். முடிஞ்சு போச்சா. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ∆V என்ன ஃபார்முலா சொன்னேன் நான் ப்ரொசீஜரில், VU/BDன்னு சொன்னேன்னா, VUனா என்ன, ஷியர் ஃபோர்ஸ்னு சொன்னேன். இப்போ VU/B × T போட்டோம்னா ∆V கிடச்சிடும். ∆Cக்கு என்ன சொன்னேன், % ஆஃப் ஸ்டீல் வேணும்னு சொன்னேன். % ஆஃப் ஸ்டீலுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன், 100 AST/BD சொன்னா. அப்போ 100 ASTங்கும் போது எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீ ப்ரொவைட் பண்ணி கண்டுபிடிச்சில அதை தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி PTயோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சிட்டு கோட் புக்கில் பேஜ் நம்பர் 84 பார்க்கணும். அப்போ 84ல் என்ன இருக்கும், ஓகேவா, கோட் புக்கில் பேஜ் நம்பர் 84ல் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா உனக்கு அந்த கோட் புக்கு பார்க்கக்கூடிய இது உனக்கு ஒரு டைம் கோட் புக்கை ப்ரெசென்ட்டில் வச்சு எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தேன். சும்மா சொல்கிறேன், நீ அந்த கோட் புக்கை எடுத்துக்கிட்ட அப்படின்னா கோட் புக்கோட டாப் கார்னரில் என்ன இருக்கும் அப்படின்னா கான்கிரீட்டோட கேட் இருக்கும். லெஃப்ட் சைடு கார்னரில் என்ன இருக்கும் அப்படின்னா PTயோட பர்சன்டேஜ் இருக்கும். இப்போ இந்த பர்சன்டேஜுக்கு நேராக உனக்கு என்ன கான்கிரீட் கேடு கொடுத்துருக்கோன்னா என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். அவ்வளோதான். எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுதான் ∆C வேல்யூ. போட்டோம் அப்படின்னா ∆Vயும் ∆Cயும் கிடச்சிடும். முடிஞ்சு போச்சுடா. இன்னும் ஒன்றே நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா அப்போ பீமை அதோட டைமென்ஷன் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக சென்டரில் விங்ஸ் மாதிரி ஒன்று போட்டு கட்டுவோம் ஸ்கொயராக. அது என்ன அப்படின்னா ஸ்டிரப்ஸ். அது கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறது தான் கடைசி ஸ்டெப். அதாவது எஸ்வினா என்ன அப்படின்னா அதோட ஸ்பேஸிங். ஒரு விங்ஸுக்கும் இன்னொரு விங்ஸுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி அந்த விங்ஸை வந்து நீயாக அசீவ் பண்ணு. ப்ரொவைட் 6 numbers of பால்.
அதாவது 6 mm பார். முன்னெல்லாம் வந்து பிளைன் பார் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிளைன் பார் நிப்பாட்டிட்டாங்க, 80 mm யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ SV = 0.87 FI ASV / 0.4B. இதில் ASVங்கும்போது என்ன அப்படின்னா நீ யூஸ் பண்ண அந்த 6 mm பார் தான். அப்போ 2 பார் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ 2 × π/4d² போட்டோம் அப்படின்னா இதோட ஏரியா கிடைச்சிடும். இப்போ இதில் போட்டோம் அப்படின்னா இதோட ஸ்பேஸிங் கிடைச்சிடும். அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா 6 mm ராடை 150 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேஸிங்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிங்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ரிங்ஸுக்கும் இன்னொரு ரிங்ஸுக்கும் இடைப்பட்டதுக்கும் 150 mm, அவ்வளோதான். கீழே அதை தான் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா எழுதி காமிச்சிருப்போம் டிசைன் பண்ணது. ப்ரொவைடு 6 mm பாகு 2 லெக்ரி ஸ்ட்ரிப்ஸு 150 mm சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். இவ்வளோ தான் நம்பி, இவ்வளோ தான் என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளம். இதுதான் வந்து ஒரு சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்டு பீம்னு டிசைன் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம். அடுத்தது டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்டு பீம். இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஷியேட் ஆகுன்னு சொன்னேன். இது ஒரு சைடு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும், அது 2 சைடு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும். அதுதான் இவ்வளோ இதோட டிஃபரன்ஸ்னு சொன்னேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஸ்டெப்பெல்லாம் சேஞ்ச் ஆகாது, அதே ஸ்டெப்பு தான் ஆகும். கொடுத்துருக்க டேட்டாஸை எடுத்து எழுது ஃபஸ்ட்டு, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? அவனே அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பில் அலோவபிள் ஸ்ட்ரெஸ் சிக்மா சிபிசி சிக்மா எஸ்டி சேஞ்ச் ஆகாது, அதே தான் ஆகும், எடுத்து எழுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா லோடு கால்குலேஷன். ஏன் இங்கே நம்ம டைமென்ஷன் கண்டுபிடிக்கல அப்படின்னா ப்ராப்ளத்திலே பியும் டியும் கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உனக்கு வராது. ஸ்பேன் பை 10ன்னு போட்டோம் பற்றியா, அந்த ஸ்டெப்பு வராது. கொடுத்துருக்க டேட்டாஸை எடுத்து எழுதிட்டோம், அவனே பிஇடியும் கொடுத்துட்டான் நமக்கு. அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், லோடு கால்குலேஷனுக்கு வந்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த லோடு கால்குலேஷனில் ஃபஸ்ட்டு எடுத்ததும் செல்ஃப் வெயிட்டு கண்டுபிடிக்கணும். செல்ஃப் வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன், B × D × யூனிட் வெயிட். அதே தான் போட்டோம் அப்படின்னா செல்ஃப் வெயிட் கிடைக்கும். டெட் லோடு கொடுத்துருக்கான், லைவ் லோடு கொடுத்துருக்கான், ஃப்ளோ ஃபினிஷிங் கொடுத்துருக்கான். போட்டோம்னா டோட்டல் லோடு கிடச்சிடும். அடுத்து பெண்டிங் மூமெண்ட்டு. பெண்டிங் மூமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், WL²/8. சேவ் ஃபோர்ஸ்க்கு WL/2. எல்லாம் ரிப்பீட்டடாக தம்பி. ஒரு ப்ராப்ளம் ஒழுங்காக சால்வ் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதை வச்சு எல்லாத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ப்ரொசீஜருக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போகலாம், ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட். ஓகேவா? அடுத்து ரெசிஸ்டிங் மொமெண்ட், அதாவது எம்மும். ஓகேவா? எதனால் இது கண்டுபிடிக்கும் அப்படின்னா இங்கே வந்து நீ 2 சைடும் மொமெண்ட்டுக்கு இது கொடுக்க போக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அதுக்காக ரெசிஸ்டிங் மொமெண்ட் M = Q × BD². அப்போ இதில் போடுறோம் அப்படின்னா Q நமக்கு தெரியும், B தெரியும், D தெரியும். போட்டோம் அப்படின்னா இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா. அப்போ நீ கண்டுபிடிச்ச மொமெண்ட் வேல்யூவையும் இதையும் மைனஸ் பண்ணி ஒரு ASTயாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அது என்னங்கிறது அடுத்த பேஜில் பாரு. கால்குலேஷன் ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இங்கே 2 ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகும், டென்ஷன் கம்ப்ரஷன். ஃபஸ்ட்டு டென்ஷன். ஓகேவா? அப்போ கால்குலேஷன் ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா AST 1. அப்போ அந்த AST 1க்கு எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா M1/σ ST × J × T. ஓகேவா? அப்போ M1ங்கும் போது நீ எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெசிஸ்டிங் மொமெண்ட்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சில, அதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? மற்றபடி கீழே எல்லா வேலையுமே நமக்கு தெரியும். போட்டோம் அப்படின்னா CST 1 கிடச்சோம். AST 2க்கு என்ன, M2 அப்படின்னா என்ன அப்படின்னா M - M1. எம்ங்கிறது என்ன அப்படின்னா நீ கண்டுபிடிச்ச பெண்டிங் மூமெண்ட்டு. M1ங்கிறது என்ன அப்படின்னா ரெசிஸ்டிங் மொமெண்ட்டு. இது 2ஐயும் மைனஸ் பண்ணி M2ன்னு ஒரு மொமெண்ட்டு கண்டுபிடிச்சிக்க. M1ங்கிறது பெண்டிங் மூமெண்ட் 75, எம்ங்கிறது பெண்டிங் மூமெண்ட் 75. M1ங்கிறது என்ன அப்படின்னா ரெசிஸ்டிங் மொமெண்ட்டு கண்டுபிடிச்ச பற்றியா, அது மைனஸ் பண்ண அப்படின்னா அதுக்கு ஒரு M2 கிடச்சோம். அடுத்து AST 2 வேணும். AST 2க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா M2/σ ST × D - கவர். இப்போ நமக்கு இதில் எல்லா வேலையுமே தெரியுமா. போட்டோம் அப்படின்னா AST 2 கிடச்சோம். இந்த 2 ASTயும் ப்ளஸ் பண்ண அப்படின்னா டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் எவ்வளோ ASTங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 2ஐயும் ப்ளஸ் பண்ணி வச்சுட்டான், முடிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், 3 numbers of 20 mmன்னு. அப்போ அந்த 3 numbers of 20 mmக்கு நீ என்ன பண்ணணும், ஒரு ஏரியா கண்டுபிடிக்கணும். π/4d². அதே ஃபார்முலா தான் போட்டோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணதுக்கான AST கிடச்சோம், முடிஞ்சு போச்சா. அடுத்து கால்குலேஷன் ஆஃப் கம்பர்ஷன் ஜோன். அவ்வளோதான், டென்ஷன் ஜோன் முடிஞ்சிடுச்சு. அடுத்து கம்பர்ஷன் ஜோன். அப்போ டினோட் பண்ணுறது எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க பாரு. டென்ஷன் ஜோனை ASTன்னு டினோட் பண்ணுறாங்க, கம்பர்ஷன் ஜோனை ASCன்னு ப்ரொவைட் பண்ணுறாங்க, டினோட் பண்ணுறாங்க. Cனா கம்பர்ஷன், Tனா டென்ஷன். அவ்வளோதான், தெரிஞ்சுக்கணும், டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ASC = M × AST2 D - NC / 1.5 M - 1 NC - கவர். இதில் நமக்கு எல்லா டேர்ம் தெரியும். எம்முனா எப்படி டினோட் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. ஸ்மால் எம்மா கேபிட்டல் எம்மானு. ஸ்மால் எம்னா மாடுலர் ரேஷியோ 13.33. ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட்லேயே சொன்னேன்ல. AST 2 தெரியும், D தெரியும், NC தெரியாது. ஓகேவா?
என்சி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வா இங்கே இருக்கு பாரு என்சிக்கு இதான் ஃபார்முலா என்சி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சிக்மா எஸ்டி டிவைடட் பை எம் இன்ட்டு சிக்மா சிபிசி இன்ட்டு டி. அப்போ இதில் நமக்கு எல்லாமே ஒன்று தான் இருக்குது. என்னென்ன இது டேமாக இருக்குது அப்படின்னா சிக்மா எஸ்டி நமக்கு தெரியும் 230, கீழே எம் ஸ்மால் எம்மும் கொடுத்துருக்கான் மாடுலர் ரேஷியோ. சிக்மா சிபிசி நமக்கு தெரியும் 7, டி நமக்கு தெரியும். போட்டோம் அப்படின்னா என்சியோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ அந்த என்சியோட வேல்யூ வெட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணு. போட்டோம் அப்படின்னா ஏஎஸ்சி கிடச்சிடும். ஏஎஸ்சி கிடச்சதுக்கப்புறம் நீ ப்ரொவைட் பண்ணு எவ்வளோ நம்பர்ஸ் எவ்வளோ போட போகணும். அங்கே 20 mm யூஸ் பண்ணுறோம் 3 நம்பர்ஸ்னால் இங்கேயும் 20 mm 3 நம்பர்ஸே யூஸ் பண்ணிக்கும். மேலேயும் கீழே வகையான நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண போகும். அதுக்காக போட்டோம் அப்படின்னா இப்போ அதுக்கும் ஏரியா அதே ஏரியா தான் வரும். போட்டு முடிஞ்சிச்சு. ஃபைனலாக சிஎஸ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். சிஎஸ் ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் டவ்வி டவ்சி. டவ்விக்கு வியூ பை பிடி, டவ்சிக்கு 100 ஏஎஸ்டி பை பிடி. போட்டோம் அப்படின்னா டேபிள் பார்க்கும்போது டவ்வியும் டவ்சியும் கிடைக்கும். அவ்வளோதான்டா. இப்போ ஸ்டெப்லாம் ரிப்பீட்டட் ஸ்டெப்பு தான். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா விஎஸ் வேல்யூ வேணும் உனக்கு. எதனால் அப்படின்னா இது டபுள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அதுக்காக விஎஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும். எதுக்கு இந்த விஎஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும் அப்படின்னா ஸ்பேசிங்கில் ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். முன்ன பார்த்தது சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், இது டபுள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு. அப்போ ஸ்பேசிங் கண்டுபிடிக்க ஃபார்முலா சேஞ்ச் ஆகுங்கிறதுக்காக விஎஸ்ன்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம். விஎஸ் இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் டவ்சி இன்ட்டு பிடி. டவ்சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். பி தெரியும், டி தெரியும், வினா சிஎஃப் ஃபோர்ஸு. போட்டோம் அப்படின்னா விஎஸ் கிடைக்கும். இந்த விஎஸை கொண்டு வந்து எஸ்வியில் யூஸ் பண்ணுறோம். எஸ்வி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா ஏஎஸ்டி சிக்மா எஸ்டி டிவைட் பை விஎஸ். ஏஎஸ்டினா என்ன பண்ணணும் அப்படின்னா 6 mm 2 லெக்கட் ஸ்டெப்ஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் ரிங்ஸுக்கு, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். போட்டோம் அப்படின்னா எஸ்வி கிடைச்சோம். எஸ்வி எவ்வளோ கிடைக்கிது? 297 கிடைக்கிது. ரொம்ப அதிகமாக இருக்குது. 300 mm ஸ்பேசிங்லாம் ரிங்ஸுக்கு வைக்கக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 250 mm மாற்றிக்கிட்டேன். அப்போ ரிசல்ட்டில் என்ன எழுதணும்? ப்ரொவைடு 6 mm 2 லெக் ஸ்டெப்ஸு 250 mm சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். அவ்வளோதான். எழுதிட்டேன் அப்படின்னா ப்ராப்ளம் ஓவர். இவ்வளோ தான் தம்பி. டிசைனிங் பேஸ்டு ப்ராப்ளம் இவ்வளோ தான். இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். இப்போது ப்ராப்ளம் டிசைன் பேஸில் நான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரில் தான் சால்வ் பண்ணணும். சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்டு பீமாக இருந்தாலும் சரி, டபுள் ரெயின்ஃபோர்ஸ்டு பீமாக இருந்தாலும் சரி. அது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னால் அது சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இது டபுள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு. அப்போ என்ன சேஞ்ச் ஆகும்? டபுள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வரதுனால கால்குலேஷன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு டென்ஷன் கம்பல்ஷன் தனித்தனியாக சால்வ் பண்ணேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் அப்போ என்ன அப்படின்னா டிசைனிங். அடுத்து இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா இதுலேயே எம்ஆர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இது ரெண்டு இருக்குது. டிவியும் இருக்குது. பார்த்துட்டு அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் ஓவர். அப்படியே இதே கான்செப்டில் லிமிட் ஸ்டேட் மெத்தடும் பார்ப்பேன். அவ்வளோதான். ஓகேவா? பாய். அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.